السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, நிதானம் என்பது அல்லாஹ்விடமிருந்து கிடைத்த ஒரு ரஹ்மத்தாகும். அவசரம் ஷைத்தானில் நின்றும் உள்ளது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கின்றார். என்றாலும் சில காரியங்களிலே அவசரமாக போட்டி போட்டு நாம் செய்ய வேண்டும் என்பதை மார்க்கம் தூண்டியிருக்கின்றது. அதில் விசேஷமாக உள்ளதுதான் தொழுகை என்பது. அலி ரலியல்லாஹு அவர்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், அலியே, எந்த சந்தர்ப்பத்திலும் 3 காரியங்களை நீங்கள் பிற்படுத்தாதீர்கள், அதை அவசரமாக செய்யுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதில் முதலாவது விடயம் அஸ்ஸலாஹ் இதா அத்தத், தொழுகை அதன் நேரம் வந்துவிட்டால் அதை நீங்கள் பிற்படுத்தாதீர்கள். எவ்வளவு அவசரமாக அதை தொழ முடியுமோ அவ்வளவு அவசரமாக அந்த தொழுகையை தொழுது கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். கண்ணியமானவர்களை, 5 நேர தொழுகைகளை உரிய நேரத்திலே நாம் அவ்வல் ஜமாஅத்துடன் தொழ வேண்டும். அதிலும் விசேஷமாக மகரிபுடைய தொழுகை, இதை அவசரமாக அதானுடைய சப்தம் கேட்டவுடன் தொழ வேண்டும் என்று மார்க்கம் தூண்டி இருக்கின்றது. ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனது உம்மத் நலவில் இருக்கும் மகரிபை பிற்படுத்தாத காலமெல்லாம், அதிகமான நட்சத்திரங்கள் வரும் அளவுக்கு மகரிபை பிற்படுத்தாத காலமெல்லாம் எனது உம்மத் நலவிலே இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். இதனால தான் கண்ணியமானவர்களே, ஏனைய நேர தொழுகைகளுக்கு 15 நிமிடம் என்றெல்லாம் பிற்படுத்தப்பட்டிருக்கின்றது. மகரிபுடைய தொழுகைக்கு 5 நிமிடம், கூடினால் 10 நிமிடம் என்று வைக்கப்பட்டிருக்கின்றது. காரணம், மகரிபுடைய நேரம் மிக சுருக்கமான ஒரு நேரம், அவசரமாக தொழ வேண்டும் என்று மார்க்கம் தூண்டியிருக்கின்றது. இதே போன்றுதான் கண்ணியமானவர்களே, அவசரமாக செய்ய வேண்டியது ஹஜ்ஜுடைய அமல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் ஃபர்லான ஹஜ்ஜை அவசரமாக செய்து கொள்ளுங்கள். அஹ்மதிலே பதிவாகி இருக்கின்றது, ஒரு மனிதனுக்கு என்ன ஏற்படும் என்பதை அந்த மனிதன் அறிய மாட்டான். இந்த வருடம் ஃபர்லான ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பம், வசதி இருக்கின்றது, ஆரோக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றான். அடுத்த வருடம் எனக்கு என்ன ஏற்படும் என்பதை ஒரு மனிதன் அறிய மாட்டான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டி அவசரமாக செய்யுமாறு சொன்ன ஒரு விடயம் தான், ஒரு பெண்ணுக்கு தகுந்த தகுதியுள்ள ஒரு கணவன் கிடைத்து விட்டால் அந்த பெண்ணுடைய திருமணத்தை பிற்படுத்தாதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹதீஸிலே பதிவாக இருக்கின்றது, உங்களிடத்தில் உங்களது பெண் குழந்தைகளுக்கு நீங்கள் பொருந்தி கொள்ளக்கூடிய நல்ல பண்புள்ள மார்க்கம் உள்ள ஒருவர் திருமணம் கேட்டு வந்தால் உடனே அவசரமாக நீங்கள் திருமணம் முடித்து கொடுங்கள். அப்படி செய்யவில்லை என்றால், திருமணம் முடித்து கொடுக்கவில்லை என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்திலே பல குழப்பங்கள் உண்டாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இதே போன்று கண்ணியமானவர்களை, அவசரப்படுத்துமாறு மார்க்கம் சொன்ன விடயம் தான் ஜனாசா. அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவர் மரணித்து விட்டால் அந்த ஜனாசாவை நீங்கள் பிற்படுத்தாதீர்கள். ஹதீஸிலே பதிவாக இருக்கின்றது, அஸ்ரிஉ பில் ஜனாசா, ஒருவர் மரணித்து விட்டால் அவசரமாக அந்த ஜனாசாவை நீங்கள் அடக்கி விடுங்கள். நாட்கணக்கிலே அதை வைத்துக் கொண்டிருக்காதீர்கள், அவசரமாக ஜனாசாவை அடக்குங்கள். அவர் நல்ல மனிதராக இருந்தால் நீங்கள் அவரை அவசரமாக நீங்கள் நல்ல ஒரு இடத்துக்கு அனுப்பி வைக்கின்றீர்கள். மோசமான மனிதராக இருந்தால் மோசமான ஒரு விடயத்தை விட்டும் உங்களை தூரமாக்கி விடுகின்றீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டி இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இதே போன்று மார்க்கம் அவசரப்படுத்துமாறு சொன்ன விடயம் தான், வீட்டுக்கு விருந்தாளி வந்து விட்டால் அவசரமாக அவருக்கு சாப்பாட்டை நாம் வைக்க வேண்டும், விருந்தளிக்க வேண்டும். இதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் மலக்குமார்கள் வந்த பொழுது அவர்கள் நடந்து கொண்ட அந்த சம்பவத்தை வைத்து நாம் பார்க்கலாம். அவர்களிடத்தில் மலக்குமார்கள் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தை அழிக்க வருகின்றார்கள். மனிதர்களுடைய தோற்றத்திலே வருகின்றார்கள். அவர்கள் யார் என்றும் கேட்கவில்லை. உடனே சென்று ஆட்டை அறுத்து அவர்களுக்கு முன்னால் விருந்து வைத்தார்கள். அதற்கு பின்னால் தான் தெரிய வந்தது, வந்திருப்பவர்கள் மனிதர்கள் கிடையாது, மலக்குமார்கள் தான் வந்திருக்கின்றார்கள் என்று தெரிய வந்தது. இதே போன்று கண்ணியமானவர்களே, மார்க்கம் அவசரப்படுத்துமாறு சொன்ன ஒரு விடயம் தான் கடனை அவசரமாக நிறைவேற்ற வேண்டும். யாருக்காலும் கடன் கொடுக்க
வேண்டிய ஒரு நிலை எமக்கு ஏற்படும் என்றால், அதற்குரிய வசதி இருக்கும் என்றால், கண்ணியமானவர்களே, யாருக்கு கடன் கொடுக்க இருக்கின்றோமோ அவருக்கு வசதி இருக்கின்றது என்று பார்க்கக்கூடாது. நாம் உடனே அவசரமாக அந்த கடனை கொடுக்க வேண்டும். ஹதீஸிலே பதிவாக இருக்கின்றது, மக்லுல் கனிய்யி துல்முன், வசதி உள்ள ஒருவர் கடனை நிறைவேற்றுவதற்கு ஒருவருக்கு வசதி இருக்கின்றது. இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலே ஒருவர் கடனை கொடுக்காமல் பிற்படுத்தினால் அவருக்கு இப்பொழுது கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது, அவருக்கு வசதி இருக்கின்றது தானே என்று நினைத்து கூட பிற்படுத்துவது மிகப்பெரிய அநியாயம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள். கடைசியாக இமாம் ஹாத்திம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு விடயத்தை சுட்டி காட்டுகின்றார்கள். நீங்கள் பாவம் செய்துவிட்டால் அந்த பாவத்தை செய்துவிட்டு தௌபாவை பிற்படுத்தாதீர்கள். பாவம் மனிதன் என்ற அடிப்படையிலே சில சந்தர்ப்பங்களிலே நடக்கலாம். ஆனால் மனிதன் என்ற அடிப்படையிலே பாவம் செய்துவிட்டால் தௌபாவை பிற்படுத்தாதீர்கள். காரணம், ஒரு மனிதன் செய்யக்கூடிய பாவங்களின் மூலமாக பல விளைவுகள் அந்த மனிதனுடைய சொந்த வாழ்க்கையிலே ஏற்படுத்தும். அந்த மனிதனுடைய உள்ளத்திலே கரை பிடித்து விடும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதன் பாவம் செய்து விட்டால் தௌபா செய்வதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கின்றான். அந்த மனிதன் தௌபா செய்து விட்டால் அந்த பாவம் அந்த மனிதனை விட்டும் கலண்டு விடுகின்றது. இல்லை என்றால் கருப்பு புள்ளிகள் அந்த மனிதனுடைய உள்ளத்திலே படிந்து விடுகின்றன. தௌபாவை பிற்படுத்தி கொண்டே இருந்தால் அந்த மனிதனுடைய உள்ளத்திலே கரை பிடித்து விடுகின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள். இந்த அடிப்படையிலே மனிதன் என்ற அடிப்படையில் பாவங்கள் ஏதாவது நடந்து விட்டால் அந்த சந்தர்ப்பத்தில் நாம் அல்லாஹ்விடத்தில் மன்றாடி இஸ்திக்பார் செய்து தௌபாவை செய்வதற்கு நாம் பிற்படுத்தி விடக்கூடாது. எவ்வளவு அவசரமாக அல்லாஹ்விடத்தில் கண்ணீர் வடித்து தௌபா செய்ய முடியுமோ அவ்வளவு அவசரமாக நாம் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதை மார்க்கம் சொல்லி காட்டி இருக்கின்றது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அவசரமாக சந்திப்பதற்காக வேண்டி வந்தார்கள். சொன்னார்கள், வஅஜில்து இலைக ரப்பி லிதர்தா, வஅஜில்து இலைக ரப்பி லிதர்தா. யா அல்லாஹ், நான் ஏன் இவ்வளவு அவசரமாக வந்தேன் என்றால், நீ என்னை பொருந்திக் கொள்வதற்காக வேண்டி என்னென்ன நல்ல காரியங்கள் எல்லாம் இருக்கின்றதோ அதில் நாம் போட்டி போட வேண்டும், அவசரம் காட்ட வேண்டும் என்று மார்க்கம் தூண்டி இருக்கின்றது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நல்ல காரியங்களிலே போட்டி போடக்கூடிய கூட்டத்திலே எம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.